அன்புடன் கோவிந்தராஜுலு. இன்று அக்டோபர் மாதம் 4ஆம் தேதி, புரட்டாசி மாதம் 18ஆம் தேதி விடியற்காலை ஒரு 1 மணி 1:30 மணி வானிலை நிலவரம். இந்த 12:30 மணி வரைக்கும் நான் அனலைஸ் பண்ணிகிட்டு இருந்ததுனுடைய இது வந்து இன்றைக்கி வந்து டெல்டா மாவட்டங்கள் எட்டணும். டெல்டா மாவட்டம் எட்டுச்சு, சிதம்பரம் வரைக்கும் வந்துருச்சு. மயிலாடுதுறை வருமானா ஒரு 2 மணி 2:30 மணிக்கு மயிலாடுதுறையை எட்டலாம். அப்படியே பாக்கி வந்து இந்த சிதம்பரத்து பக்கம், பரங்கிப்பேட்டை பக்கம் கடலில் இறங்கிடுச்சு. எதிர்பார்த்த மாதிரி வந்திருக்கு, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. நாளைக்கு ஃபுல்லாகவே மழை பெய்யும். ஏன்னா 4ஆந்தேதி எதிர்பார்த்தோம், 3ஆந்தேதியே வந்துடும்னு சொன்னோம். 3ஆந்தேதி வந்துருச்சு. அதாவது 3ஆந்தேதி நைட்டே வந்துருச்சு. 4ஆந்தேதி விடிய காலையில் இப்போ வந்து 2:30 மணிக்கெலாம் வந்து இந்த மேகங்கள் வந்து இன்னும் கடல்லேருந்து மேகங்கள் வந்துக்கிட்டு இருக்குது. அது வந்து விடிய காலையில் மழை தரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மயிலாடுதுறை மாவட்டத்துக்கு வரைக்கும் மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நாளைக்கு ஃபுல்லாக ஒட்டுமொத்த தமிழகமே நல்ல மழை. டெல்டா கரையோரங்களில், வடகடலோர மாவட்டங்களில் நல்ல மழை இருக்குது. அதனுடைய இந்த மூமெண்ட் மேப்பு தான் இது. நைட்டு எடுத்தது இது 11, 12, 16 அதை பார்க்கலாம் நீங்கள். அது வந்து மேகம் எங்கே மழை பெஞ்சிட்ருக்கு, மழை பெய்யும் பகுதி அது. கிட்டத்தட்ட சிதம்பரத்தை தாண்டி பரங்கிப்பட்டையெல்லாம் தாண்டி வந்துருச்சு. இப்போ வந்து நமக்கு வந்து மேற்கேந்து ஒரு மேகம் வந்துக்கிட்டு இருக்குது. அது வந்து தென்கிழக்காக நவர்றதுனால நம்ம மயிலாடுதுறை பகுதிக்கு வரும் அப்படிங்க சொல்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. பார்ப்போம். ஏன்னா அதுக்கப்புறம் வீடியோ அப்லோட் பண்ண நாழி ஆகிடும். அதனால் வந்து விடியற் வரைக்கும் பார்த்துட்டு இருக்க முடியாதுல்ல. அதனால் இப்போ நிகழ்நேர தகவல்கள் நைட்டு ஒரு 1 மணி 1:15 மணி, இதை அப்லோட் பண்ணுறதுக்கு 2 மணி ஆகிடும்னு வச்சுக்கலாம். ரைட்டு. இன்றைக்கி தொடங்கி 9ஆம் தேதி வரைக்கும் எதிர்பார்த்த மழை, 8ஆம் தேதி வரைக்கும் நிச்சயமாக. இன்றைக்கி 4 நல்ல மழை இருக்குது. சாயங்காலம் 5 இருக்குது, 6 இருக்குது, 7 இருக்குது, 8 இருக்குது. அதாவது மதியமே வந்துடும். மதியம் மாலை மழை, அதில் எந்த விதமான சந்தேகம் இருக்குது இல்லை. அதனுடைய மேப்பு தான் இது. இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு 10, 12ஆம் தேதி வாக்கில் இந்த அரபிக்கடலில் இருக்கிற அந்த சுழற்சி வந்து நீள்வட்டமாக சுழற்சிட்டு இருக்குன்னு சொல்லிட்டோம்ல. இந்த 5-6 மழை கொடுக்க ஒரு சுழற்சி ஒரு தாழ்வு பகுதியாகவோ இல்லை வெல்மார்க்கு லோ ப்ரெஷர் தாழ்வு மண்டலமாகவோ நன்கு அமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவோ மாறுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது. மேப்பு ஷோ பண்ணுது அதை. சரி, பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து மேற்கு வங்கத்தில் ஒரு சுழற்சி ஒன்று உருவாகி அது போய்கிட்டு இருக்கு. அது வந்து ஒரு லோ ப்ரெஷர் தான், அது காற்று சுழற்சி. இது வந்து ஒரு மேலடுக்கு சுழற்சி உருவாகி தான் இப்போ நமக்கு சுத்தப்போகுது. 7, 8 பார்த்திங்கன்னா தெரியும். அதுக்கப்புறம் அது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு தாழ்வு பகுதியாக மாறிடுது எங்கள் அரபிக்கடலில் மாறி அது வந்து மழை கொடுக்க போகுது. அதான் நேற்று சொன்னது தான். அது மேப் ஒன்று எதையுமே மாற்றிக்கல. ஆனால் இப்போ புது தகவல் என்னான்னு கேட்டிங்கன்னா, அது வந்து தாழ்வு பகுதியாக மாறி வடமேற்காக நகரும். அதாவது வந்து அரபிக்கடலில் கடற்கரை ஓரங்களாகவே நகர்ந்து அது வடமேற்காக நகரும் அப்படிங்கிறது தான் புதிய செய்தி. அதுக்கப்புறம் வந்து ஒரு 11, 12ஆம் தேதி வாக்கில் இதில் என்னான்னு கேட்டிங்கன்னா, 8ஆம் தேதி வரைக்கும் மழை இருக்கும். 9, 10, 11 தென் மாவட்டங்கள் அதிகமாக இருக்கும், நமக்கு குறைச்சலாக இருக்குங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அது வந்து அதுவும் மாறுதலுக்கு உட்பட்டது தான். அதுவும் வந்து சொல்ல முடியாது. ஏன்னா அடுத்தது ஒரு சுழற்சி ஒன்று திடீர்னு உருவாகிறதுக்கும் வாய்ப்பும் இருக்குது, இல்லைன்னு மறுக்க முடியாது. அதனால் அது காற்றை வந்து கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டு வரும். இது வந்து என்ன காட்டுன்னு கேட்டிங்கன்னா, தென்சீன கடல்லேருந்து 12ஆம் தேதிக்கு மேலே அந்த ஒரு சுழற்சி ஒன்று உள்ளே நுழையுது பாருங்கள். அதுதான் வந்து டனாங்கிற சூறாவளியாக ஆந்திரத்துக்கு ஒரு 18, 19, 20 வந்து சேரும்னு நினைக்கிறேன். அடுத்தது ஒரு சுழற்சியும் தென்சீன கடலில், அதாவது 2 சுழற்சி. அதாவது வந்து சுழற்சிகள் எப்படி வரும்னா, சங்கிலி தொடர் போன்ற சுழற்சிகள் தொடர்ந்து வரும். இனிமேல் அக்டோபர் ஆகிடுச்சு. நவம்பரில் தான் புயலே சொல்லியிருக்கேன். நான் சொல்ல, மாடல் சொல்லுது, புயலே சொல்லியிருக்கேன். அதனால் வந்து 4, 5, 6, 7, 8 மழை இருக்குது. இந்த அக்டோபர்லேயே புயல் டனான்னு பேர் வைக்கிறாங்களா இல்லை நவம்பர் புயல் ஆக போதாங்கிறது தெரியல. அதை பொறுத்திருந்து பார்ப்போம். 4 நாள் மழை, 5 நாள் நான் இன்றைக்கி சேர்த்து 4, 5, 6, 7, 8 5 நாள் மழை. அதுக்கப்புறம் 9, 10, 12 கொஞ்சம் இதாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதுவும் சந்தேகத்துக்குரிய தான். மழை இருக்கலாம், இல்லாமல் இருக்கிறதுக்கு வடகடலோரங்களில் வாய்ப்பு இருக்குது. அது ஒரு கேப் இருக்கும். ஏன்னா அறுவடை விவசாயிகளுக்காக சொல்கிறேன், கேப்பு இருக்கும் தான் நினைக்கிறேன். அதை விட்டால் 12ஆம் தேதியிலேருந்து பழையபடி மழை பிக்கப் ஆகிடும். அது ஏன்னா புல்லிங் எஃபெக்டால் கூட அந்த
அரபிக்கடல் சுழற்சி வந்து காற்றை இழுக்கிறப்ப என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, இந்த கொம்பு சுற்றி காற்று எடுக்கிறது எல்லாமே அப்போ தான் மாறப்போகுது. அந்த 12ஆம் தேதிக்கு மேலே மாறி தான் வந்து வடகிழக்கு பருவமழை தொடங்கும். கிட்டத்தட்ட 22, 23 ஆயிடும் தான் நினைக்கிறேன். பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். ஏன்னா ஐஎம்டி சொல்கிறதானே கணக்கு. நமக்கு நான் எந்த மழை பெஞ்சாலும் இப்போ வடகிழக்கு பருவமழையில் தான் சேரப்போகுது. எப்படியா இருந்தாலும் தென்மேற்கு பருவமழை வந்து 14ஆம் தேதி அந்த 12 நிகழ்வு வருதுல்ல, அது வரைக்கும் தென்மேற்கு பருவமழையோட இதாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து 20ஆம் தேதி வர்றது தான் வந்து நமக்கு வந்து வடகிழக்கு பருவமழையை அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து அதான் அந்த மழை திரைச்சி மேப்பு. அதுலேயும் அதான் சொல்லுது. அதாவது 4, 5, 6, 7, 8 மழை இருக்குங்க. அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. உறுதியாக சொல்லலாம். நேற்று வந்து சிதம்பரம் வரைக்கும், பரங்கிப்பேட்டை வரைக்கும் வந்துருச்சு இது. இப்போ நான் போட்டுட்ருக்கிறப்ப இன்னும் கொஞ்சம் நாளைக்கு கழிச்சு கூட மயிலாடுதுறையில் பெய்யலாம். அதுக்கு சான்ஸும் இருக்குது. சான்ஸ் இல்லாமலும் இல்லை. அதனால் நாளைக்கு நிச்சயமாக கோடியக்கரை முதல் இது வரைக்கும் பெய்யும். அதாவது வந்து கன்னியாகுமரி முதல்னு சொல்லலாம். கன்னியாகுமரி முதல் இது வரைக்கும், சென்னை வரைக்கும், திருவள்ளூர் வரைக்கும் நல்ல ஒரு மழை இருக்குது. அதுக்கப்புறம் ஒட்டுமொத்த தமிழகமே மழை இருக்குது. நல்லா புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.